ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே. அந்த இரவு முழுவதும் ஷோபா மற்றும் செந்தில் இருவரும் நீண்ட நேரமாக விழித்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். தொலைக்காட்சியில் ஒரு புதிய திரைப்படம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதில் சில காதல் கதைகள் வந்தபோது ஷோபாவின் கவனம் முழுவதுமாக அந்த திரைப்படத்தின் மீது இருந்து கொண்டே இருந்தது. படம் முடிந்த பிறகும் ஷோபா படுக்கையில் சென்றாலும் ஷோபாவின் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் காதலும் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. ஷோபாவுக்கும் தூக்கம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஷோபாவின் மொபைல் எடுத்து பார்க்கும்போது திரைக்குள் விரல்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சிறிது நேரத்தில் ஷோபாவுக்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஷோபா மெதுவாக எழுந்து தண்ணீர் அருந்துவதாக சமையலறைக்கு நோக்கி ஓடி சென்றாள். அப்போதுதான் தெரிந்தது, செந்தில் சமையலறையில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஷோபா கவனித்தாள். இவன் ஏன் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷோபா மனசுக்குள்ளே ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஷோபா செந்தில் அறைக்கு அருகில் சென்றபோது கதவு சட்டு திறந்திருந்தது. ஷோபா, என்னடா இது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ஷோபா கண்ட காட்சி ஷோபாவை அதிர்ச்சியில் உரைய வைத்தது. என்ன காட்சினா, செந்தில் ஏதோ மொபைலில் பார்த்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருந்தான். கேடி பிளடி அவன் வந்து தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஷோபாவின் முகம் சிவந்து போனது. ஷோபா உள்ளே நுழைந்து செந்தில், என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கு என்று கேட்டார். செந்தில் திடுக்கிட்டு போனான். பதற்றத்துடன் மொபைல் உடனே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டான். ஷோபா கதவை மூடிக்கொண்டே சொன்னார், என் புகைப்படத்தை பார்த்து நீ என்னடா செஞ்சுன்னு இருக்க, ஏன் ஃபோட்டோடா அது அப்படிங்குது. அது ஷோபாவின் மனதில் பல விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஷோபாவின் ஏன் செந்தில் அருகில் சென்று கொண்டிருக்கும்போது ஏன் ஷோபா புரியவே இல்லை. ஒருவேளை கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து ஷோபாவின் தனியாக தான் இருக்க காரணத்தினால இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா இன்னும் மனசுக்குள்ளே தோடிக்கொண்டே இருந்தது. ஷோபாவும் செந்திலும் அருகில் அமர்ந்து கொண்டே மெதுவாக சொன்னார், நான் தான் வீட்டிலே இருக்கிறேன் இல்லடா, நம்ம இருவரும் ஒன்றாக துணையாகத்தான் மகிழ்ச்சியாக காதல் செய்யலாமா, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா ஷோபா. இந்த சிறிய வார்த்தையில் அந்த அறையில் மௌனத்தை இன்னும் ஆழமாக்கியது. ஷோபாவின் இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் ஷோபாவின் கண்களில் ஒரு புதிய உணர்ச்சி, காதல் எல்லாமே தெரிந்தது. ஷோபாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 வயசாக இருக்கும். ஒரு 4-5 வருஷமாக ஷோபா வந்து விதவையாக இருக்கான். அவங்க புருஷன் வந்து சாலை போகும்போது ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒருத்தன் வந்து லாரி வந்து அடித்து இறந்து போயிட்டார். அவர் விட்டு பிறந்து நிரந்தரமாக இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கான். ஷோபாவுக்கு குமரன் என்று 5 வயது சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான். ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். கமல் மறைந்த பிறகு ஷோபாவுக்கு திருமணத்துக்கு வாடகைக்கு எடுத்து அதே வீட்டில் தான் வசித்து வருகிறார். அந்த சிறிய வீடு அவர்களின் கனவு இல்லமாக இருந்தது. ஆனால் அதன் வாடகை மிகவும் அதிகமாக இருந்ததால் ஷோபாவால் தனியாக அதை சமாளிக்க முடியவில்லை. நாளுக்கு நாள் கடினமாகிக் கொண்டே இருந்தது. காசு மிக நெருக்கடியாக உள்ளது. கமல் செய்திருந்த சில சேமிப்புகள் மற்றும் சாப்பீட்டு தொகை மூலம் சில காலம் ஷோபாவும் குமரனும் சமாளித்தார்கள். ஆனால் படிப்படியாக அந்த பணம் குறைய தொடங்கிவிட்டது. ஷோபாவுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. ஷோபா ஒருபோதும் வேலைக்கு சென்றதே இல்லை. ஏனென்றால் கமல் எப்போதும் செல்வார், நீ சம்பாதிக்க வேண்டாம், நீ குமாரை கவனித்து கொண்டால் போதும். இப்போது என்ன செய்வது என்ற கேள்வி ஒவ்வொரு இரவும் எனக்குள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. வேலைக்கு செல்லாமல் என்ன செய்வது? ஷோபா மனதில் மெல்ல மெல்ல கவலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த இரவில் மௌனத்தில்தான் ஷோபாவின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி செல்லும் ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருந்தது. ஷோபாவின் இதயம் பல உணர்ச்சிகளையும் இடையில் பல காதல்களையும் தவித்து கொண்டே இருந்தது. சிறிய வீட்டில் அந்த அறையில் இரு உள்ளங்கள் அமைதியாக ஒன்றன் ஒன்றாக பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் நேரத்தில்தான் எதிர்காலம் எப்படி மாறப்போகிறது என்ற எண்ணம் ஷோபாவில் உள்ளுக்குள் கலக்கமடைய கொண்டே இருந்தது. ஆனால் குழந்தைகள் விட்டு வேலைக்கு செல்வதற்கு ஷோபாவுக்கு கொஞ்சம் கூட மனமே இல்லவே இல்லை. குமரன் இன்னும் மிகச் சிறியவனாக இருக்கிறான். குமரன் ஷோபாவின் அன்பும் கவனிப்பும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன குழந்தை இல்லை. ஷோபாவுக்கு முன்பு இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது ஷோபாவின் பிறந்த வீட்டுக்கு திரும்பி செல்வது தான். ஷோபாவுக்கும் ஷோபாவின் பெற்றோருக்கும் இடையே உறவு எப்போதும் சுமூகமாக இருந்ததே இல்லை. ஏனென்றால் தன் சொந்த விருப்பத்தில் பேரில் தான் திருமணம் செய்து கொண்டாள். அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஷோபாவின் விளைவுகள் தான் ஷோபாவின் அனுபவிக்க வேண்டும் என்று ஷோபாவின் பெற்றோர் எண்ணமாகவே இருந்தது. ஷோபா தனது காதலனை ஓடி போயிட்டு தான் கல்யாணம் பண்ணான். அது அவங்க அப்பா அம்மா பிடிக்கல. ஏன்னா அவன் வேறு கேஸ்ட் பையன், அதனால தான். ஆனால் ஷோபாவின் தம்பி செந்தில் வந்து எப்போதும் ஷோபா மீது ரொம்ப பாசமாக இருப்பான், காதலாக இருப்பான். செந்தில் ஷோபாவை விட ஒரு 4 வயசு சின்ன பையன்தான். செந்தில் இன்னும் திருமணம் செய்யாதவனாக தான் இருக்கான். ஏன்னா சின்ன பையனால. செந்திலுக்கு ஒரு சிறிய வேலை இருந்துச்சு. அதில் தன் சொந்த செலவில் தான் செந்தில் வந்து கவனித்திருந்தான். பக்கத்தில் வந்து ரீசார்ஜ் கடையில் தான் செந்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் திருமணம் போன்ற பெரிய முடிவுக்கு செந்திலும் போதுமான பணம் இல்லை அவங்ககிட்ட. ஷோபாவும் பெற்றோரிடம் பேசிய போது அவர்கள் உடனடியாக சம்மதிக்கவே இல்லை. ஷோபாவின் அம்மா வந்து, ஹேமா மகளே, நீ எங்கள் பேச்சை கேட்காம தான் அந்த பையனை கூட்டிகிட்டு ஓடி போனேன், நீயே போய் தனியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நீயும் உன் குழந்தை கவனிச்சிக்கோ, நல்லா கஷ்டப்படுடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படி கிண்டல் பண்ணுது. ஆனால் செந்தில் அவர்களை சமாதானப்படுத்தி பிறகு இறுதியில் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இப்படி ஷோபா தன் ஒரு குழந்தை பழைய வீட்டிற்கு திரும்பி விட்டாள். அம்மா வீட்டுக்கு வந்துச்சு அந்த குழந்தையோட. வீட்டுக்கு வருவது எளிதாக இருந்தது. ஆனால் அங்கே வாழ்வது அப்படி எளிதாக இல்லவே இல்லை. ஷோபாவின் பெற்றோர் இப்போது வயதானவர்களாகி விட்டார்கள். அவர்கள் எண்ணங்கள் பழைய காலத்தைப் போலவே இருந்தன. ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் அவர்கள் கோபம் வாழ்ந்து கொண்டே இருந்தது. குழந்தை சத்தத்தை கேட்டால் ஷோபாவுக்கு சமையல் அறைக்கும் முறையை பார்த்தால் அல்லது ஷோபா உடை அணியும் விதத்தை கண்டாலும் கோபப்படுகிறார் எங்கள் பெற்றோர்கள். ஷோபா, நீ ஒரு ராணி இல்லாதவள், உன்னால் தான் உன் கணவர் இறந்து போயிட்டான், இப்போ நீ தவிச்சிட்டு இருக்க விதவையா என்று கேட்கும்போது ஷோபாவின் இதயம் சுக்குநராக உடைந்தது. குழந்தை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக ஷோபா இரவு நேரங்களில் தனியாக அழுது கொண்டே இருப்பார், டெய்லி நைட்டும். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் செந்தில் ஒருவன் மட்டும்தான் ஷோபாவுக்கு பக்கபலமாக இருந்து ஆறுதல் கூறுவான். செந்திலும் ஷோபாவிடம் செல்வான். அக்கா, நம்பிக்கை இழக்காதக்கா, நம்ம இருவரும் சேர்ந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவான். ஒரு சாயங்கால நேரத்தில் அப்பா சந்திரன் ஷோபாவை அழைத்து சென்றார். ஷோபா, வீட்டு செலவுகள் மிகவும் அதிகரித்து விட்டது, எனது ஓய்வூதியத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, நம்ம போயிட்டு உணவளிக்க முடியாது, நீ ஏதாவது வேலைக்கு போமா, அப்போதாம்மா கொஞ்சம் கஷ்டம்லாம் தீரும். ஷோபாவுக்கு மகிழ்ச்சியுடன் அவரது வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டார். சரியப்பா, நான் நாளை முதல்ல ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க ஷூ கம்பெனிக்கோ இல்லை டெக்ஸ்டைல் கம்பெனிக்கோ போய் ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஏதாவது காசு சம்பாதிக்க முடியுதா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபாவும் ஒத்துக்கிட்டான். குழந்தைகள் நீங்களும் அம்மாவும் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, என் பேராண்டி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிட்டாரு. ஆனால் செந்திலுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. செந்தில் ஷோபாவுக்கு அறைக்கு சொன்னால், அக்கா நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லைக்கா, நான் வேணா 2 ஷிஃப்ட் வேணால் பார்த்து டபுள் சம்பளம் சம்பாரிச்சிக்கிறேன், நீ வீட்டில் குழந்தை மட்டும் பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். ஆனால் ஷோபாவுக்கு செந்திலுக்கு புரிய வைத்தார். செந்தில், இது என்னோட பொறுப்புடா, என் குழந்தைய நான் தாண்டா வளர்க்கணும், உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீ சிந்திடான், உனக்கு திருமணமாகி ஒரு குடும்பம் அமையும். இந்த முடிவு ஷோபாவின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் விதமாக இருந்தது. ஷோபாவின் மனதில் கலவையான உணர்ச்சிகள் அலைமோதி கொண்டே இருந்தன. ஒரு புறம் பெற்றோரின் வீட்டில் இருக்கும் சிரமங்கள், மறுபக்கம் செந்திலின் அன்பான ஆதரவு, காதல், மகிழ்ச்சி எல்லாமே ஷோபாவின் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த சூழலில் தான் ஷோபா எப்படி தன் குழந்தை எதிர்காலத்தை பாதுகாப்பாள் என்ற எண்ணம் ஷோபாவுக்கு இரவு முழுவதும் தூங்காமல் அதே கனவாகவே கொண்டே இருந்தது. ஆனால் ஷோபாவுக்கு தன் சொந்த காலில் தான் நிற்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை. செந்தில் முதலில் மறுத்தாலும் இறுதியில் ஷோபாவின் முடிவை ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை. செந்திலுக்கும் ஷோபா வேலை தேட தொங்கினார். ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஷோபாவுக்கு வேலை கிடைத்தது. அருகில் சார் மிகவும் நல்ல மனிதராக தெரிந்தார். அவன் பேர் வழக்கறிஞர் அகிலன், ஜட்ஜு அகிலன். ஷோபாவின் சூழ்நிலை புரிந்து கொண்டு ஷோபா சில சமயங்கள் தாமதமாக வந்தாலும் அகிலன் சார் ஷோபாவையும் கோவப்படவே மாட்டான். அவன் தான் இப்போ பொண்ணு பார்த்தா கோவப்படுறான், பல்ல இழிச்சிட்டு எவனாக இருந்தாலும் பல்ல இழிச்சிட்டு விட்டுருவான். ஆனால் இந்த வேலை ஷோபாவுக்கு போதுமானதாக இல்லை. சம்பளம் மிக குறைவாக இருந்தாலும் குமரின் பள்ளி கட்டணம், குமரின் உடைகள் மற்றும் வீட்டு செலவுக்கே கொடுத்து போக ஷோபாவிடம் எதுவும் மிஞ்சுவதே இல்லை. ஒவ்வொரு இரவும் ஷோபா களைப்புடன் வீடு திரும்புவாள். ஆனால் இது போதாது என்பது ஷோபாவுக்கு அப்போதே தெரிந்துவிட்டது. ஒரு இரவு குமரன் தூங்கிய பிறகு ஷோபா வராண்டாவில் அமர்ந்திருந்து அழுது கொண்டே இருந்தாள். செந்தில் ஷோபாவை அக்கா நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் என்று சொன்னான். ஷோபா பெருமூச்சு விட்டு கொண்டே, ஆமாண்டா தம்பி, என்னடா பண்ணுறது, வேலைக்கும் போகிறேன், காசும் பற்ற மாட்டேங்குது, சம்பளம் ரொம்ப குறைவு, நான் ₹1 கூட சேர்த்து வைக்கவே முடியலடா, என் பையனுக்கும் வீட்டு செலவுக்கு எல்லாமே சரியாயிடுதுறான், நான் ஒட்டி சம்பாரிச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷோபா அழுதுகிட்டே சொல்லிகிட்டே இந்த எல்லாத்தையும் தன் தம்பி செந்தில்கிட்டேன். வேலையே அதிகமாக இருக்குடான். செந்தில் ஷோபாவிடம் கையை பிடித்து கொண்டு, அக்கா நீ வேலையை விட்டு விடுக்கா, நான் வேண்டுமென்னா நல்ல வேலையை தேடிக்கொண்டு தரேங்க்கா அப்படின்னு சொல்கிறான். 24 மணி நேரமும் உன்னை உழைக்க வேண்டிய இருந்தாலும் பரவாயில்லக்கா, உனக்காக குமரன் எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறான். ஷோபாவுக்கு உண்மையில் உதவி செய்வதில் செந்திலுக்கு இருக்கும் மகிழ்ச்சி செந்திலின் முகத்தில் நன்றாகவே ஜொலித்து கொண்டே இருந்தது, சூரியன் மாதிரி. செந்தில் ஷோபாவை பார்த்து சொன்னான், சொல்ல போனால் அக்கா நீ மிகவும் அழகாக தேவதை மாதிரி இருக்கிறக்கா, நிலவை போன்ற உன் முகம் இந்த சோர்விலும் ஜொலிக்கிறது, இரவில் வானத்தில் வெளியும் நட்சத்திரம் போல் மெலிக்கிறது. செந்திலின் பேச்சை கேட்ட ஷோபாவுக்கு ஆறுதலாக இருந்தது. ஷோபாவின் கணவர் கமல் மறைந்து பிறகு யாரும் ஷோபாவுக்கு இப்படி பேசி வர்ணித்ததே இல்லை. செந்தில் எப்போதும் ஷோபாவை புகழ்ந்து தள்ளி கொண்டே இருப்பான். ஷோபா மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று செந்தில் சொல்வான். ஆனால் அக்கா நீ இன்னும் இளமையாக அழகாக தான் இருக்கேன், உனக்கு யார் வேணான்னு சொல்ல போகிறான், அழகு தேவதக்கா, உன்னை போய் எவனாச்சும் காதல் வேண்டாம் நான் சொல்ல போகிறான், மீண்டும் ஒரு முறை காதலித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லுவான். உண்மையிலே சொல்ல போனால் செந்திலின் இந்த அன்பான வார்த்தைக்கு ஷோபாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. செந்திலின் இந்த கோரிக்கை இறுதியில் ஷோபாவின் தன் வேலையை விட்டு முடிவு செய்து விட்டார். செந்தில் சொன்னபடியே செய்தான். செந்தில் ஒரு பகுதி நிறைய தேடிக்கொண்டு பகல் இரவு பாராமல் உழைத்து கொண்டே இருந்தான் தனது அக்காவுக்காக. இப்போது செந்தில் இரவு 11 மணிக்கு தான் களைப்புடன் வீட்டு திரும்புவான்.
செந்தில் வரும் வரை ஷோபா விழித்திருந்து செந்திலுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வீட்டில் உள்ள மற்றவர்கள் குமரன், அம்மா ஹேமா, அப்பா சந்திரன் எல்லாமே தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். குமரனை உறங்க வைத்த பிறகு ஷோபா சமையலறைக்கு சென்று செந்திலுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் பரிமாறிக்கொண்டு ரெடி பண்ணி தருவான். செந்திலின் ஆடைகளை துவைப்பது, அவற்றை இஸ்திரி செய்வது, எல்லாம் சாப்பாடு தயாரிக்கிறது, டீ குடிக்கிறது, பால் குடிக்கிறது எல்லாமே கவனித்துக் கொள்வது ஷோபாவின் அன்றாட வழக்கமாக மாறிவிட்டது. அது வாழ்க்கையின் அன்றாட பகுதியாகவே மாறிவிட்டது. ஷோபா, அக்கா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு தேவையில்லைக்கா என்று செந்தில் சொல்வான். என் புருஷன் எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி என் தம்பி உன்னை பார்த்துக்கிறேன்டா. ஷோபா செந்திலின் தட்டில் சூடான இட்லி வைக்கும்போது அதெல்லாம் இல்லை என்று தேவையில்லக்கா நானே போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த சிறிய அன்பான பரிமாற்றம் ஷோபாவின் இதயத்தில் மெல்ல மெல்ல லேசாக காதலாக மாற தோன்றிவிட்டது. இரவின் அமைதியான செந்திலுக்காக காத்திருக்கும் நேரங்கள் ஷோபாவுக்கு ஒரு புதிய உணர்வையும் காதலையும் உருவாக்க தொடங்கிவிட்டது. களைப்பான நாட்களில் இந்த சிறு பேச்சுக்களும் ஷோபாவின் மனதில் ஒரு இனிமையான நம்பிக்கையும் விதைத்து கொண்டே இருந்தது. டெய்லியும் ஷோபா தன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தாள். செந்திலின் அரைபணிப்பு, செந்திலின் ஆறுதலான பேச்சு, செந்திலின் காசு. ஷோபா, என்ன வழி இருக்கிறது? நீ நாள் முழுவதும் இப்படி எனக்காக களைப்பாக உழைக்கிறடா என்று ஷோபா புன்னையுடன் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டாள். செந்தில் உணவு உண்ணும் போது கூட ஷோபாவின் செந்திலும் நீண்ட நேரம் அமைதியாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் பேசினே இருப்பாங்க. செந்தில் தன் வேலை அனுபவங்களை ஷோபாவையும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுவான். ஷோபா அன்றைய நாளில் நடந்த சிறு சிறு நிகழ்வுகளில் செந்திலிடம் சொல்வான். எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் இருவரும் தங்கள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் தாராளமாக பகிர்ந்து கொள்ளும் அந்த தருணங்கள் மிகவும் இனிமையாகவே இருந்தனர். காலம் திரும்ப சிறு வயது நாட்களில் அழைத்துச் செல்வது போன்ற ஒரு விதமான உணர்வு டெய்லி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் இருவரும் மிக சிறப்பானவர்களாக மாறினர். செந்திலுக்கு அடுத்த நாள் விடுமுறை என்பதால் இருவரும் நள்ளிரவு வரை தொலைக்காட்சி பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பழைய நினைவுகள் பேசுவார்கள் அல்லது சில சமயம் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை செந்தில் சந்தையிலிருந்து திரும்பும்போது ஷோபாவிற்கு பிடித்த சமோசா, இட்லி, தோசை, சிக்கன் பகோடா, பீஃப் பகோடா எல்லாமே வாங்கிட்டு வந்தான். இன்று ஷோபாவுக்கு நினைவு நாள் இருக்கிறது. அடடா, நீ இன்று பெரிய கொண்டாட்டத்தையே நடத்தி விட்டாயே என்று ஷோபா மகிழ்ச்சியுடன் சொன்னார். செந்தில் புன்னகையுடன் பதிலளித்தாள். அக்கா, நீ புதிய வேலையில் முதல் சம்பளம் கிடைத்திருக்குது. அதான் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று தான் நினைச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்தக்கா. இந்தாங்கா பக்கோடா, மட்டன் பக்கோடா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சாப்பிடலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா செந்திலிடம் சொன்னான். நீ வேலை செய்யும் அதே நிறுவனத்தில் தான் எனக்கும் ஏதாவது வேணும், வேலை ஏதாவது கிடைச்சா சொல்லுடா, நானும் வேலை செஞ்சுக்கிறேன்டா. உனக்கு சுமையாக இல்லாமல் ஏதோன்னு பங்களிப்பு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் அதை கொடுக்குறேன்டா. நீ கஷ்டப்படுறது பார்த்து எனக்கு ரொம்ப பாவமாக தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சொன்னான். செந்திலில் தலையை ஆட்டி மறுத்தான். வேண்டாம் அக்கா, அங்கே வேலை செய்வது ரொம்பவே கஷ்டம். இரவு நேர பணி மற்றும் உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படுது. நீ பொண்ணு, உனக்குலாம் அந்த வேலைலாம் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். அது ஆண்களுக்கு சரியாக இருக்கும் என்றால் பெண்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்று சொன்னான். ஆனால் நான் உன் மீது இவ்வளோ சுமையை ஏற்ற விரும்பவில்லைடா. எப்படியும் நானும் என் குழந்தையும் உன் பொறுப்பு இல்லைடா. செந்தில் ஷோபாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னார். அக்கா, அப்படி சொல்லாதக்கா. உனக்காக குமாரனுக்காக உழைப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. எப்படியும் நான் என்னை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தையும் விட்டு விடுவேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ இளமை இல்லைக்கா என்றான். ஷோபா சிரித்து கொண்டு என்ன ஊறுகாய், இவனுக்கு இப்போதான் 23 வயசாகிறது. பார்க்க மிகவும் அழகாக ஹீரோ மாதிரி இருக்காடா நீ. உனக்காக பல பெண்கள் க்யூவில் வந்து நின்றுருக்காங்கடா. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லுடா. நீ அதிர்ஷ்டசாலி பையன்டா. அக்காக்கே இப்படி பார்த்துக்கிறேன்னா உன் பொண்டாட்டி நீ எப்படி பார்த்துப்பேன்? செந்தில் எதுவும் பேசாமல் புன்னகைத்தான். உண்மையிலே சொல்லப்போன ஷோபாவின் தம்பி செந்தில் உண்மையிலே ஒரு தங்க மனிதன். செந்திலின் இனிமையான குரலும் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் செந்தில் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டீட்டோட்டலர் அவன். ஃபஸ்ட்டு யாரை பற்றியும் குறை சொல்லவே மாட்டான். எப்போது மற்றவர்களுக்கு உதவ துடிப்பே இருப்பான். செந்தில் ஷோபாவின் தம்பி என்பதால் இதை சொல்லவில்லை. உண்மையில் செந்தில் ஒரு தூய்மையான ஆத்மா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஷோபா செந்திலுக்கு மீண்டும் நேரம் விழித்து கொண்டு காத்து கொண்டே இருந்தான். தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு படம் ஓடிக்கொண்டே இருந்தது. செந்தில் திடீரென்று கேட்டான். அக்கா, என்னக்கா எப்போதுலேருந்து இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறீங்க? அந்த நேரத்தில் அமைதியாக இருவரும் இடையே ஒரு புதிய நெருக்கமாக உருவாக்கி கொண்டே இருந்தது. சோர்வான நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் ஷோபாவின் மனதுக்குள் ஒரு சிறிய இதயம் துடித்து கொண்டே இருந்தது. செந்திலின் அன்பான பார்வையும் புன்னகையும் ஷோபாவின் உள்ளுக்குள் ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் சிரமங்கள் நடுவே இந்த சிறிய தருணங்கள், அன்பான பார்க்கறது, பேசுறது, காதல் ஷோபாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியது. ஷோபா ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று செந்தில் கேட்டான். ஷோபா பெருமூச்சு விட்டுக்கொண்டே சொன்னார். வேண்டாம் செந்தில், எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்துக்கிறேன். எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்லாம் அது தேவையே இல்லைடா.
மாற்றாத தந்தையுடன் குழந்தையின் வாழ்க்கை எவ்வளோ சிரமமாக இருக்கிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். அவன் ஒரு குடிகாரனாக வந்தால் நான் என்னடா பண்ணுறது? குமாரை பற்றி மிகுந்த கவலை இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஷோபா. செந்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்து கொண்டு சொன்னார், அக்கா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்க்கா, உங்களுக்கு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தயவுசெய்து தவறாக நினச்சிக்க வேணாங்க்கா அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்கிறான். நான் உடன் பிறந்தவர் செந்தில்குமார், நமக்கு தவறான புரிதல் எண்ணம் இருக்கிறது சொல்லும் என்றால் ஷோபா. செந்தில் தயக்குடன் கேட்டான், உண்மையில் சொல்லட்டுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ மட்டும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதை நான் விரும்பவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா கேட்குறான். ஏன்னா செந்திலும் நானும் மறுமணம் செய்தால் என் பொறுப்பு குழந்தையில் பொறுப்பும் உன் தோள்களிலிருந்து நீங்கிவிடும்க்கா. இல்லை அக்கா என்று செந்தில் ஷோபாவை பார்த்து கூறினாள். எனக்கு இந்த பொறுப்பு மிகவும் பிடித்திருக்கிறது. நீயும் குமரன் வீட்டில் இருந்தால் தான் வீடு உயிர்ப்புடன் இருக்குங்க்கா. சிறு வயதிலிருந்தே நமக்கு ஒருவர் பிடிச்சிருக்கிறது. உனக்கு நினைவு இருக்குதா இல்லையான்னு தெரிலக்கா, நம்ம இருவரும் சேர்ந்து தான் கிராமத்துக்கு பின்னால் உள்ள குளத்தில் போயிட்டு குளிச்சுட்டு டெய்லி வருவோம். செந்தில் ஷோபாவை தான் தன் வீட்டில் வைத்து கொள்ள விரும்புகிறான் என்பதை அறிந்து கொண்டால் ஷோபாவுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. அம்மா ஹேமாவும் அப்பா சந்திரனும் எப்போதும் ஷோபாவிடம் மறுமணம் செய்து கொள் என்று சொல்லி கொண்டே இருப்பார். டெய்லி இதே தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை. ஆனால் செந்தில் மட்டும்தான் ஷோபா அருகிலே இருக்க வேண்டும் என்று டெய்லி அவன் சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா ஷோபா மேலே செந்திலுக்கு ஒரு கண்ணு. பண்டிகைகளின் போது செந்தில் ஷோபாவுக்கும் குமரனுக்கும் புதிய உடைகள் வாங்கி கொண்டே வருவான். தீபாவளியின் போது கூட தன் முழு சம்பளத்தையும் எங்களுக்காவது செலவழித்த குமரனுக்காக விளையாட்டு பொருட்களும் ஷோபாவுக்கும் சேலையும் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் எல்லாமே வாங்கி கொண்டு வருவான் நம்ம ஆள். ஷோபாவும் செந்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உனக்காக சேர்த்து வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கான். ஆனால் இது ஷோபாவுக்கு மனசில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது. என்ன இவன் எல்லாமே எனக்காகவே எல்லாம் செய்கிறான், பணத்தை செய்கிறான், வேலைக்கு போகாதுங்கிறான், சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு ஷோபாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ தோணிச்சே இருந்துச்சு. கல்யாணம் கூட வேணான்னு சொல்கிறான் இவன் தான் கேடி. உன் திருமணத்திற்காக ஏதேனும் சேமிக்க வேண்டாமாடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் புன்னகைத்தான். அக்கா நான் தான் சொன்னேன்லக்கா, திருமணம் எண்ணத்தை விட்டுவிட்டேன்க்கா, எனக்கு தான் நீ இருக்கல்லக்கா அப்படிங்கிறான். நாம் இருவரும் இப்படி இருப்போம், நீயும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், நானும் செய்து கொள்ள மாட்டேன். ஷோபா சிரித்து கொண்டே அந்த பேச்சை தட்டி கழிப்பி விட்டார். ஆனால் சில சமயம் செந்தில் அறையை சுத்தம் செய்யும் போது ஷோபாவின் சில விஷயங்கள் விசித்திரமாகவும் தோன்றும். செந்தில் அலைபேசியில் மறைத்து வைத்திருந்த வீடியோக்களை ஷோபாவுக்கு புரிந்தன. ஆனால் இவற்றை தற்செயலாக பார்க்கும்போது ஷோபாவுக்கு கமலின் நினைவுகள் வந்துவிடும். ஏன்னா அது விளையாட்டான காதலான வீடியோக்கள். அது கடந்த 4-5 வருஷமாக ஷோபாவுக்கு இருந்த வாழ்க்கை ஷோபாவின் கண்முன் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ 2 பேரும் செம்மையாக டெய்லி காதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில சமயங்கள் மணிக்கணக்கில் ஷோபா தன் அறையை பூட்டி கொண்டு படங்களை பார்த்து கொண்டே இருப்பாள். ஒரு இரவு ஷோபாவின் செந்திலும் நீண்ட நேரம் விழித்து கொண்டே இருந்தார்கள். தொலைக்காட்சியில் ஒரு படம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதில் சில உணர்ச்சிகரமான காதல் காட்சிகள் வந்து கொண்டே இருந்தன. ஷோபாவின் சற்று வித்தியாசமாக தோன்றியது. ஷோபா செந்திலிடம் சொன்னார், செந்தில் நான் தூங்க போகிறேன்டா, நீயும் சீக்கிரமாக தூங்கு, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழ வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சொன்னான். அந்த இரவில் செந்திலின் வார்த்தைகள் ஷோபாவின் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டே இருந்தது. பழைய நினைவுகளும் புதிய உணர்ச்சிகளும் ஒன்றாக கலந்து கொண்டு ஷோபா குழப்பத்தில் ஆழ்த்து கொண்டே இருந்தாள். வீட்டின் அமைதியான இரவுகள் இந்த உரையாடல் ஷோபாவின் இதயத்தில் மெல்ல மெல்ல மாற்றத்தை கொண்டு ஆரம்பித்து விட்டது. எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது ஷோபாவுக்கு ஒரு புரியாத பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஷோபா செந்தில் புன்னையுடன் சொன்னான், சரி அக்கா, நீயும் இப்போது கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்டான். ஷோபா தன் அறையை நோக்கி சென்று விட்டாள். ஆனால் ஷோபாவின் மனதில் பல விசித்திரமான எண்ணங்கள், காதல்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஷோபாவுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவே இல்லை. ஷோபா மொபைல் எடுத்து பார்த்தா அது வேறு மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. திடீரென்று ஷோபாவுக்கு தாகம் அதிகமாக ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. ஷோபா மெதுவாக எழுந்து சமையல் அறை பக்கத்துக்கு போகலாம், நம்ம தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து ஷோபா கிச்சனுக்கு போகிறான். அந்த வழி போகும்போது தான் தெரியுது செந்தில் அறையிலிருந்து ஏதோ ஒரு விளக்கு இன்னும் எரிந்து கொண்டே தான் இருக்குது. ஏன் இவன் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு, ஏன் இவன் தூங்கவே இல்லை செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னலேருந்து எட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்துச்சு. செந்திலுக்கும் லைட்டு எரிய விட்டு தூங்க பழக்கம் உண்டு. பிறகு மின்சாரம் கட்டணம் அதிகமாகும் வரும்போது அதை பற்றி புகார் செய்வான். மின்சாரத்தை சேமிக்க லைட்டை அணைத்து விட்டு வரலாம் என்று ஷோபா நினைத்து ஷோபா செந்தில் அறைக்கு அருகில் சென்றபோது கதவு சட்டு திறந்திருந்தது. ஷோபா என்னடா இது, எந்த சத்தமும் இல்லாமல் எட்டி பார்த்தான். அந்த ஷோபா கண்ட காட்சி ஷோபாவை அதிர்ச்சியில் உரை வைத்தது. செந்தில் தன் மொபைல் ஷோபாவின் புகைப்படங்கள் பார்த்து கொண்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தான் கேடி செந்தில். ஷோபாவின் சிவப்பு நிற சேலையை கட்டி
கட்டியிருந்த அந்த தீபாவளி புகைப்படம். அதை பார்த்ததும் ஷோபாவின் முகம் வெட்கத்துடன் சிவந்து போனது. ஷோபாவின் இதயம் வேகமாக துடிதுடிக்க ஆரம்பித்து விட்டது. ஷோபா அப்படியே உறைந்து போய் சில மாறி நின்ட்டான். ஷோபா உள்ளே செல்லவும் முடியவில்லை, வெளியிலே வரவும் முடியவில்லை. என்ன பண்ண தெரியாமல் ஷோபா அப்படியே நின்ட்டான். ஷோபா மனதில் புயல் வீசிக்கொண்டு ஆரம்பித்தது. கோபம், பயம், காதல் எல்லாமே பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சிகள். ஒருவேளை யாரோ ஒருவர் ஷோபாவை இவ்வளோ ஆழமாக விரும்புகிறானா என்ற எண்ணம், விசித்திரமான மகிழ்ச்சி, காதல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. 4-5 வருஷத்துக்கு பிறகு யாரோ ஒருவன் ஷோபாவை ஒரு பெண்ணாக பார்க்கிறானா? ஷோபா தைரியத்தை வரவைத்து கொண்டு கதவை முழுமையாக தள்ளிவிட்டு, செந்தில், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஷோபா குரல் நடுங்க கத்த ஆரம்பிச்சிச்சா ஷோபா. செந்தில் திடுக்கிட்டு போனான். பதட்டத்தின் மொபைல் உடனே எங்கேயோ மறைச்சி வச்சுட்டான். ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொன்னான் செந்தில். ஷோபா, எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். செந்தில், நீ ஏன் என் புகைப்படத்தை வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, ஏதோ விளையாடின்னு இருக்கேன். செந்தில் தலை குனிந்து அமைதியாக இருந்தான். ஷோபாவின் மூளையில் பல விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது டெய்லியும். ஷோபா, ஏன் செந்தில் அருகில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு ஷோபாவுக்கு புரியவே இல்லை. இங்கே பார் செந்தில் என்று ஷோபா சொன்னாள். நான் தான் வீட்டில் தான் இருக்கார்லடா, நீ ஏன்டா என் ஃபோட்டோவை பார்த்துட்டு எது வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா உனக்கு என்ன இந்த அவசியம் அப்படின்னு கேட்டான். ஷோபா கேட்டோன்னே, நம்ம இருவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக தானே இருக்கோம், அதனால தான்க்கா உன் ஃபோனில் வந்து உன் ஃபோட்டோ ஏற்றுட்டு பார்ப்போம், இதில் என்னக்கா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்டான். இதனால் ஒருவர் நம்ம இருவரது வாழ்க்கையில் எளிதாக மறக்கக்கூடாது என்று நான் டெய்லியும் உங்களை பார்த்து தாங்க தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். செந்தில் முதல் முறையாக ஷோபாவின் கண்கள் நேருக்கு நேர் பார்க்க ஆரம்பித்தான். இதெல்லாமே நடக்குது ஒரு 12-1 மணிக்கு. அப்போனா 2 பேரும் வேறு டிஃப்ரெண்ட்டான மூடில் இருப்பாங்க. செந்திலின் கண்களில் நம்பிக்கை, பயமும் கலந்து கொண்டே இருந்தது. செந்தில், அக்கா, நீ நிஜமாவே சொல்கிறியாக்கா என்று செந்தில் குரல் நடுங்கினான். வீட்டில் அமைதியாக நிலவியது. குமரன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அம்மா ஹேமா, அப்பா சந்திரன் தங்கள் அறையில் தூங்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த இரவுக்கு பிறகு ஷோபாவின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. குடும்பத்தினர் முன்னால் ஷோபாவுக்கும் செந்திலுக்கும் இப்போது அக்கா தம்பி நடந்து கொண்டார்கள். இதில் பல மாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு நாள் காலையில் வந்து ஷோபா அருகில் இருந்தபோது திடீரென்று ஷோபாவின் வயிற்றில் ஒரு விதமான சுருக்கம் போன்ற வலி ஏற்பட்டது. ஒரு மாதம் பொண்ணுங்க வரும் இல்லை வலி. அந்த வலி நினச்சிட்டு ஷோபா வாந்தி எடுத்துட்டான். அந்த இரவில் நினைவுகள் ஷோபாவின் மனதில் நாளுக்கு நாள் கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. செந்திலின் பார்வையும் அவரது தயக்கமும் ஷோபாவுக்கு ஒரு புதிய உணர்வும் காதலும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. வீட்டின் அமைதியான சூழலில் இந்த ரகசியங்கள், உணர்ச்சிகள் மெல்ல மெல்ல வேறுண்ட ஆரம்பித்து விட்டது. எதிர்காலம் என்னவாகும் மாறப்போகிறது என்பது நினைக்கும் போது ஷோபாவின் இதயம் படபடக்க ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது ஷோபாவுக்கு. ஷோபா முதலில் ஏதோ தவறான உணவை சாப்பிட்டதில் இப்படி இருக்குமோ என்று, ஃபுட் பாய்சன் ஆகிட்டு இருக்குமோ என்று ஷோபா நினைத்தாள். ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது அதே நிலை தொடர்ந்து கொண்டே போய்கொண்டே இருந்தது. அதற்கு அடுத்த நாளும் வாந்தி உணவு எடுத்துக்கொண்டே இருந்தால் ஷோபா. ஷோபாவின் மனதில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஷோபா ரகசியமாக கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள பக்கத்திலிருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அந்த கிராமத்தில் பெண்கள் உடல்நல பிரச்சனை சரி செய்யும் ஒரு அனுபவமிக்க ஒரு மூதாட்டி கிழவி இருந்தால். அந்த கிழவி மூதாட்டி ஷோபாவின் வயிற்றை மெதுவாக தொட்டு பார்த்தபோது ஷோபா கண்களை விட்டு நோக்கி பார்த்து சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார். மகளே ஷோபா, உன் பேர் என்ன? என் பேர் ஷோபா என்று அவர் மெதுவாக சொன்னார். அவள் சொன்ன வார்த்தைகள் கேட்டதும் ஷோபாவுக்கு தலையில் இருந்து பெரிய ஒரு தலையில் பெரிய இடி வீழ மாதிரி ஷோபாவுக்கு அப்படியே வந்துச்சு. ஏன்னா அப்படி என்ன கேட்டேன்னா, அந்த ஒரு வார்த்தை தான் ஷோபாவின் காதுகளில் எதிர்த்து கொண்டே இருந்தது. ஷோபாவின் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஷோபா தன்னை சபித்து கொள்ள தொடங்கிவிட்டாள். ஷோபா என்ன செய்து விட்டாள் என்று, சொந்த தம்பி இப்படி ஒரு நிலைக்கு வந்து விட்டேனே என்று ஷோபா தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பித்து விட்டாள். ஏன்னா ஷோபா வயிற்றில் ஒரு குழந்தை வந்துச்சு. வீட்டிற்கு திரும்பியதும் ஷோபா நேராக வேலை முடித்து வந்த செந்திலின் சென்றார். செந்தில் என்று நடுங்கும் குரலில் ஷோபா சொன்னார். உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும்டா என்று கூப்பிட்டாள். என்ன சின்ன சிக்கா அப்படின்னு கேட்டான். ஷோபாவின் முகபாவனை பார்த்து செந்தில் கவலையுடன் கேட்டான். ஷோபா விம்மி அழுத தொடங்கிவிட்டாள். ஷோபா செந்திலிடம் அனைத்து சொல்ல செந்தில் முகம் வெளியேறி போனது. கால்கள் வலி இழந்தவன் போல நாற்காலியில் சாய்ந்து கொண்டான் செந்தில். இது நம்முடைய மிகப்பெரிய தவறுட என்று செந்தில் தலை குனிந்து பிடித்து கொண்டு அமர்ந்து கொண்டான் செந்தில். நாம் இதை இத்துடன் மூர்த்தி கொள்ளாண்டடா என்று ஷோபா சொன்னாள். ஆனால் முதலில் இந்த துன்பத்திலிருந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னான் ஷோபா. இருவரும் முன்னால் ஒரு பெரிய கேள்வி எழுது கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று. கிராமத்தில் யாருக்காவது தெரிஞ்சு அவ்வளோதாண்டா, நம்ம 2 பேரும் கொலை பண்ணிவிடுவாங்கடா. அக்கா தம்பி உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவு. ஆனால் அதை நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மான மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ணாக போகிடும்டா. குமரன் நிலை என்ன ஆகும்? அவனது எதிர்காலம் என்ன ஆகும்?
நம் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவரிடம் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். திருவிழாவிற்கு செல்வது போல் ஒரு காரணம் சொல்லி நம்ம சிட்டிக்கு போகலாம்டா, சென்னைக்கு போகலாம், அங்கே நம்ம அக்கா தம்பி என்பது யாருக்கும் தெரியவே தெரியாது. அடுத்த நாள் ஷோபாவும் செந்திலும் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஒரு சிறிய கிளினிக் இருந்துச்சு. ஷோபா சோதித்து விட்டு உண்மையை இறுதி கன்ஃபார்ம் பண்ணிட்டான், வயிற்றில் குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஷோபா கணத்தை இதை எடுத்து செந்திலிடம் சொன்னார். இது நம்ம தவறுக்கான விளைவுடா, இது நம்ம காதலுக்கான விளைவு. என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் வயிற்றில் வந்து இப்போ அம்மாவாக ஆகிட்டேன். செந்தில் நம்மால் இதை தொடர்ந்து கொண்டு இருக்கவே முடியாதுறான். செந்தில் ஷோபாவும் கையை பிடித்து கொண்டு சரி என்பது போலவே தலையசைத்தான். ஆனால் செந்தில் மனசில் வந்து அவன் குழந்தை வளரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஊர் உலகத்தில் தப்பாக பேசிட்டோம், அக்கா தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடும் இருக்குது. மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகு ஷோபா தன் வாழ்வில் மிக கடினமான ஒரு முடிவை எடுத்து விட்டாள். மீண்டும் கிராமத்துக்கு திரும்பிய போது ஷோபாவின் இதயம் மும்முரமாக பாரமாகவே இருந்தது. ஷோபாவின் செந்திலிடம் சொன்ன, இனி நாம் நமது வாழ்க்கையை தனித்தனியாக பார்த்து கொள்ளலாம்டா, நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்க வேண்டாம், நம்ம காதல் முடிச்சு வச்சிடலாம். நான் என் குழந்தைய எங்கேயாவது போய் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிறேன்டா, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். செந்திலின் கண்களில் கண்ணீர் வழிந்தன. என்னை மன்னித்து விடு அக்கா என்றான். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டேன். இல்லை செந்தில், இதில் நம் இருவரும் தவறு தான் இருக்கிறது. ஏன்னா நீ ஊசி இடம் கொடுக்காம நூல் போவாதறான். அந்த தருணம் ஷோபாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இருவரும் உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சி வருத்தலாகவே நின்று கொண்டே இருந்தது. கிராமத்தில் அமிழான சூழ்நிலையில் இந்த ரகசியம் காதல் எப்படி மறைக்கப்படும் என்ற எண்ணம் பயமும் ஷோபா இருவதுமாக தூங்க விடாமல் ஒரு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதிர்காலத்தில் குமரனுக்கு என்ன நேரிடும் என்ற எண்ணம் ஷோபாவின் மனதில் வாட்டிக்கொண்டே இருந்தது. ஷோபா ஆனால் இனி நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்று உறுதியாக கொண்டாள் ஷோபா. அடுத்த நாளே வீடை தேட தொடங்கிவிட்டாள். நகரத்தில் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா வீட்டு வேலைக்காவது போகலாம், குமரனுடன் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கிவிடலாம் என்று என்பதால் ஷோபாவின் மனதில் இருந்த முக்கிய காரணம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஷோபாவுக்குள் ஒரு விசித்திரமான வலியும் வெறுமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. செந்திலும் மிகவும் கவலையுடன் தெரிந்து கொண்டே இருந்தான். ஏன்னா அக்காவோட ஒன்றும் பண்ண முடியல, காதலே செய்ய முடியல. செந்தில் வேலையிலிருந்து திரும்பிய போதும் நேராக அவன் அறைக்கு சென்று தூங்கி விடுவான். உணவை அங்கே தனியாக சாப்பிட்டு விடுவான். ஷோபாவும் செந்திலும் ஒருவருக்கொருவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சந்தித்து பேசுவதை தவிர்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எப்போதுதான் தான் கண்கள் சந்தித்து காதல் கண்ணாலே பேசுவாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை 2 பேருக்கு நடுவில். ஒரு இரவு குமரனை தூங்க வைத்து கொண்டு ஷோபா முற்றிலுமாக அமர்ந்திருந்தார். வானின் நிலவு ஒளி பார்த்து கொண்டு பேசி கொண்டே இருந்தாள். செந்திலும் அங்கே வந்து அமைதியாக அருகில் அமர்ந்து கொண்டு கண்ணாலி பேசிட்டே இருந்தான். வாயில் பேசவே இல்லை. அக்கா என்று மெதுவாக அழைத்தான். நான் நாளை நகரத்துக்கு செல்லான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். எனக்கு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னாள். ஷோபாவின் இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. என்னடா நீ போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா மனசுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ சீக்கிரமாகவே என்று ஷோபா கேட்டார். ஆமாக்கா, இதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னான் செந்தில். நான் இங்கே தொடர்ந்து இருந்தால் இது நம்ம 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் 2 பேராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அம்மா ஹேமாவுக்கும் அப்பா சந்திரனுக்கும் சந்தேகம் வந்துவிடும். ஷோபா மௌனம் கலைத்து இருந்தார். செந்தில் சொல்வது சரிதான். இருவரும் ரகசியமாக எப்போதாவது தான் வெளியானால் அது இருவரையும் மட்டுமல்ல மொத்த குடும்பத்தையும் அது வந்து பேர் கெட்டுறோண்டா. ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம். பிறகு திடீரென்று செந்தில் ஷோபாவில் கையை பிடித்து கொண்டு, அக்கா உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னான். செந்திலின் குரலில் ஒரு விசித்திரமான ஒரு படபடப்பு தெரிந்தது. என்ன என்று ஷோபா மெதுவாக கேட்க ஆரம்பித்து விட்டாள். நீ என் கூட வருவியாக்கா அப்படின்னு கேட்குறான். நீயும் குமரனும் வந்துருக்கா, நானே நம்ம 3 பேர் சேர்ந்து சிட்டியில் ஒன்றா இருக்கலாம். அங்கே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, அண்ணன் தம்பிலாம் தெரியாது, நம்ம காதலில் தான் நினைப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டு நல்லா இன்னொரு குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னான். செந்தில் பேச்சு கேட்ட ஷோபா திகைத்து போனாள். செந்தில் உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுரா, இது தவறுடா என்று சொன்னால் ஷோபா. ஆனால் ஏன் அக்கா என்று செந்தில் கோபமாக கேட்டான். நாம் ஒருவரை நேசிக்கிறோம், காதலிக்கிறோம். குமரனும் என் மீது அன்பாக இருக்கிறான். நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன், உங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன்க்கா. உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சிட்டு எவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துருக்கேன், நான் எவ்வளோ காதல் கொடுத்துருக்கேன். யாருக்கும் தெரியாத இதில் விசித்திரமாக இருந்து விட போகிறது. ஷோபா செந்திலிடமிருந்து நிறுத்து என்று சொல்லிவிட்டு, என்னால் இந்த பாவத்தை இனிமேல் செய்ய முடியாது. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்ச கஷ்டம்டா. நம் நாட்டின் எந்த மூலையில் சென்றாலும் இது உண்மையை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறோம். செந்தில் ஷோபாவையும் கூர்ந்து பார்த்தாள். செந்திலின் கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் நீ இல்லாமல் இருக்க முடியாது என்று அக்கா என்று செந்தில் விழுத்து குரலில் அழுது கொண்டே இருந்தான். நான் உன்னை நேசிக்கிறேங்க்கா, உன்னை காதலிக்கிறேங்க்கா. உன்னை விட்டு என்னால் ஒருபோதும் பிரிந்திருக்கவே முடியாது. உன் கூட இருந்த காதல் அனுபவங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே என்னால் வந்து டெய்லியும் பண்ணாமல் இருக்கவே முடியலக்கா. நீ இல்லாமல் ஒரு நைட்டும் என்னால் வந்து தனியாக தூங்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் செந்தில். இருப்பினும் ஷோபாவில் செந்திலுக்கு இடையே இருக்கும் ஆழமான ஏதோ ஒரு காதல்
ஒன்று இருக்கிறது என்பது ஷோபாவுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆனால் அதற்கு பேர் இடுவது என்னவென்று 2 பேர் தெரியல. அதை கள்ளக்காதல்னு நானே சொல்கிறேன். திருட்டு பசங்க. அக்காவும் தம்பியும் 2 பேர் கள்ளக்காதல் ஊழ்பட்டு செந்தில் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டான். ஷோபா அங்கே முற்றிலுமாக அமர்ந்து தலையில் கையை வைத்து அழுது கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை ஷோபா எழுந்து பார்த்தபோது செந்தில் அறை ரொம்பவே காலியாகவே இருந்தது. செந்தில் தம் கட்டப்பை பேக் எல்லாமே எடுத்துட்டு கிளம்பிட்டான். அந்த இரவு உடையாளில் ஷோபாவின் மனதில் நீண்ட நாட்களாக எதிர்த்து கொண்டே இருந்தது. செந்திலின் கண்ணில் தெரிந்த வலியும் வேதனையும் மனதில் ஷோபாவின் உள்ளுக்குள் கலக்கமும். ஷோபாவும் உள்ளுக்குள் அழுதுட்டு தான் இருக்கான். கிராமத்தில் அமைதியான முட்டத்தில் அமர்ந்திருக்கும் ஷோபாவின் இதயம் ரொம்பவே ஹார்ட்பீட் ரொம்பவே அதிகமாக அடித்து கொண்டே இருந்தது. அவளும் ரொம்ப ஏக்கத்துடன் அழுது கொண்டே தான் இருக்கான். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று நினைக்கும் போதெல்லாம் ஷோபா பயமும் வருத்தமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஷோபா தன் அறைக்கு நுழைந்தபோது செந்தில் ஒரு சிறிய கடிதத்தை மேசையில் மீது வைத்து சென்றிருந்தான். அதில் எழுதியிருப்பது வார்த்தைகள் ஷோபாவின் கண்களில் நனைந்தன. என் அன்புக்குரிய அக்கா ஷோபா, நான் இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். நீ சொல்கிறது சரிதான். நம்ம 2 பேரும் ஒரு காதல் பண்ணிட்டோம், மகிழ்ச்சியாக பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஒருவருக்கொருவர் தெரிஞ்சு தான் பண்ணோம். உனக்கும் குமரனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் நகரத்துக்கு செல்லான்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மாதம் உனக்கு பணம் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் இருக்கும் வரைக்கும் உனக்கு குமரனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேங்க்கா. என்னை மன்னித்து விடு அக்கா. இப்படிக்கு உன் அன்பான காதலன் செந்தில். நண்பர்களே, அக்கா தம்பி என்கிற உறவு மிகவும் புனிதமானது. அந்த உறவை தவறான பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு தெளிவான எடுத்துரைக்கிறது. ஒருவர் மீது அன்பு வரலாம், ஆனால் அந்த அன்பு சில சமயம் ஆபத்தாக மாறிவிடும். எனவே அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற உறவு இருந்தாலும் நாம் எல்லை கடந்து செல்லக்கூடாது. ஓரளவுக்கு தான் இருக்கணும். காதல் கள்ளக்காதலாக மாறக்கூடாது. உங்கள் வீடுகளில் இது போன்ற தவறான உறவுகள் நடக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறது அக்கா தம்பி அவங்க 2 பேருக்குள்ளே தான் இருக்கிறது. எதுக்கும் ஒரு எல்லை லிமிட் இருக்குது. அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்குலாம் அக்கா தம்பி உறவு கடந்து போகக்கூடாது. குழந்தைகள் கண்டிப்புடன் ஆனால் அன்புடன் வளர்க்க வேண்டும். இந்த கதை யாரையும் புண்படுத்துவதற்கல்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு உண்மையான கதையை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மாறாக உங்கள் ஒரு விழிப்புணர்வு கதையாக தான் நான் இது எழுதியிருக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா ஒரு கதையும் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியம். நன்றி வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கடையில் முடிவில் ஷோபா கண்ணீர் துளிக்க ஆரம்பித்து கொண்டிருந்தது. செந்தில் இல்லாத வீடு ஷோபா இல்லாத வீடும் வெறுமையாக தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஷோபா தன் குமரனுக்காக தன் எதிர்காலத்தை புதிய பாதையில் நடக்க முடிவு செய்து விட்டாள். இப்போ ஷோபா திருத்திட்டான். ஆனால் நம்பால் அங்கே போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி நான் அடுத்த கதையில் எழுதலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டும் எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி வணக்கம்.